இது நியூ டிசைனா? என்ன விரலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போறது பரவாயில்ல, அதுக்குன்னு எல்லா இடத்துக்குமா? என்ன நெத்தியில தூக்க மாட்டேருக்காரு? என்ன இது? கொஞ்சம் விட்டா டேக் ஆஃப் ஆகி பறந்துரும் போலயே. இந்த சுத்துது. இதை தாண்டி ஒரு சொட்டு மழை தண்ணி கூட அந்த கார் கண்ணாடியில தேங்காது. உன் கடமை உணர்வுக்கு ஒரு அளவே இல்லையா? டர்போ வைப்பர் போல. இல்ல கார் வைப்பருக்கு பதிலா ஹெலிகாப்டர் பிளேடு வச்சுட்டாங்க போல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வைரல் வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஷோ. 100% சேஃப் எலக்ட்ரிக் டவர்ல கடையா? அட பாவிகளா, நிஜமாலுமே எலக்ட்ரிக் டவர் தானா? அடங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா சாமி. இவங்களுக்கு கரண்ட் ப்ராப்ளமே இல்ல. 24 மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டி தான். நல்ல சுட சுட யூனிட்டா மீன் வறுத்து சாப்பிடலாம். சொல்ல முடியாது, எலக்ட்ரிசிட்டிலே வேக வைப்பாங்க போல. அம்மா, அது சாப்பாடுலாம் தினம் 2 யூனிட் கரண்ட், அவ்வளவுதான். மழை வந்தா என்ன பண்ணுவாங்க? ஷாக் அடிக்குது தும்பிச்சு. கண்டிப்பா அந்த கடை ஓனர் எலக்ட்ரிக் ப்ரூஃபா இருப்பாரு போல. கரண்ட் தொட்டா மனுஷங்களுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். கரண்டா என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல தான்டா ஜாபே பண்ணிட்டு இருக்கேன். நியூ டிசைன் அன்லாக். இது நியூ டிசைனா? என்ன விரலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியே இதை யோசிச்சவனை காலோட சேர்த்து வெட்டி வச்சிட்டோம்னா கரெக்டா போயிடும். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஷூ சைஸே நமக்கு பாதி நேரம் செட் ஆக மாட்டேங்குது. இதுல ஒவ்வொரு விரலையும் அளவெடுத்து தைச்சிருக்கானுங்க. என்ன அருமையான படைப்பு. ஷூவே இப்படி இருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா சாக்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த மாதிரியான ஷூ வந்துட்டு போட்டு நடந்து போனோம் அப்படின்னு சொன்னா ஃபுட் பிரிண்ட் தான் வரும். அது பாக்குறதுக்கு ஷூ பிரிண்ட் மாதிரியே தெரியாது. ஏன்னா இந்த விரல் அச்செல்லாம் இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு காலடி தடம் மாதிரியே தெரியும். When you skip online, okay, calm down. இல்ல, இப்படிப்பட்ட வேலையை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா அதுக்கு ஒரு செய்முறை விளக்கம் பண்ணீங்க பாருங்க. சிறப்பான ஆளுமை. இப்ப இதுக்கு போயிட்டு நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? இது கிராவிட்டிக்கு எதிரான சதி செயல். இது என்ன ஸ்பைடர்மேன் பாத்ரூமா செவத்துல ஒட்டிக்கிட்டே போறதுக்கு? அப்படியே ஸ்பைடர்மேனாவே இருந்தாலும் கிராவிட்டி தான், புரிஞ்சுக்கோங்க. மூளையை கழட்டி பாத்ரூம்லயே வச்சு ஃப்ளஷ் அடிச்சிட்டாங்க போல. என்ன கருமண்டா இது? எப்படி எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போறது பரவாயில்ல, அதுக்குன்னு எல்லா இடத்துக்குமா? கக்கூஸ் கோல்ஸ்ல என்னடா உங்களுக்கு கப்புள் கோல்ஸ் வேட்டி கிடக்கு? அது எப்படி 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்ன இடையில கண்ணாடி வச்சிருக்காங்களா? என்ன ஐடியானே புரிய மாட்டேங்குதே. என்னடா கடுப்புச்சு? 2 பேரும் உள்ள போய் ஜோலியா முடிங்க. Whom should I need to call? என்ன சுவிட்ச் பாக்ஸில் இருந்து தண்ணி வருது? ஃபவுண்டைன் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டாங்களா? அட பாவிகளா. இதுக்கு இப்போ பிளம்பரை கூப்பிடணுமா இல்லை எலக்ட்ரிஷியனை கூப்பிடணுமா? எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டை கட்டின இன்ஜினியரை தான் கூப்பிடணும். என் பிளான் இல்லை சார். சார் என் பிளான் இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். கரண்ட் சுவிட்ச்ல தண்ணி வருது. டூ டேஞ்சரஸ். நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ இல்லையோ, ஆம்புலன்ஸ் கூப்பிடுற நிலைமை வராம பாத்துக்கங்க. அப்புறம் கடவுள் கூப்பிடுற மாதிரி ஆயிர போகுது. கனெக்ஷன் கட் ஆகி மாறி வருது போல.
அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? சுவிட்ச் பாக்ஸில் ஷவர் வருது. அப்போ ஷவரில் கரண்ட் வருமோ? எதுக்கும் இந்த வீட்டுக்குள்ளே எதை பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் உசுறு வராது. கண்டிப்பாக சொல்லணுமா, மென்ஸ் வேறு எப்படிலாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. கடை பேர்ல ஒரு கலவரத்தையும் உண்டு பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இனி ஒரு பையன் பேரை கேட்க கூடாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கடை இருக்கு. அந்த கடையோட பேர் வந்துட்டு சொல்ல மாட்டேன். அங்கேயும் இதே பிரச்சனை தான். சேம் ப்ராப்ளம். The same Harry Potter also deal the same problem. This chapter. ட்ரெஸ் நல்லா இருக்கு, எங்கடா எடுத்த? கண்டிப்பா சொல்லணுமா? ஆமாடா நல்லா இருக்கு, அதான் சரி எங்க எடுத்த? கண்டிப்பா சொல்லணுமா? டேய் மரியாதையை சொல்லு, எங்க எடுத்த? கண்டிப்பா சொல்லணுமா? எங்க எடுத்த? கண்டிப்பா எங்க எடுத்த? டேய் எங்க எடுத்த? எங்க எடுத்த? எங்க எடுத்த? One eternity later. ஏய் Dress எங்க எடுத்த? கண்டிப்பா சொல்லணுமா? அடிங்க ஒக்க முக்க. ஆப்பிள் ஐபோன் 15 Pro Max ப்ளூ டைட்டானியம் 256 GB. இது இந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் போடுற மாதிரியே இப்போ ஐஃபோன் வருது. 1352 rupees அப்படின்னும் போதே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இந்த காசுக்கு ஆப்பிள் ஐஃபோன்லாம் கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு. சார்ஜரே அதுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி கவலை விடு, டூரசெல் போடு. எதுக்கு இந்த இடத்தெல்லாம் பேட்டரி வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐஃபோன் ஒர்க் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா எப்படியும் ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குமா? பேட்டரி போட்டால் தையா தேவுடா பாட்டெலாம் வரும். அதுவும் பிளாஸ்டிக் போனை கொடுத்து டைட்டானியம்னு விட்டா பாரு ஒரு உடு. ஃப்ரீ பியர், வைஃபை இஸ் ஃப்ரீ, பியர் இஸ் குட். ஓஹோ கதை அப்படி போகுதோ? என்ன ஒரு மார்க்கெட்டிங் பாருங்க. ஃப்ரீ பியர்ன்ற மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது தோணுது, ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது வைஃபை அப்படிங்கிறது இஸ் குட் அப்படிங்கிறதையும் போட்டு விளாண்டுருக்காங்க. மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. இது என்ன பிரமாதம்? இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. பை 1 burger ஃபார் த பிரைஸ் ஆஃப் 2 அண்ட் ரிசீவ் a second burger absolutely free. எப்படி வேற மாதிரில? அதாவது 2 பர்கருக்கான காசை கொடுத்து நீங்க ஒரு பர்கர் வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டாவதா ஒரு பர்கரை நாங்க ஃப்ரீயா தருவோமா? எப்படிலாம் சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். என்ன நெத்தியில தூக்க மாட்டேருக்காரு? ஓ தூங்குறாரா? இது நல்ல ஐடியாவா இருக்குதே. இது நல்லா இருக்கு. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். எல்லா இடத்துலயும் சூழ்நிலையை நமக்கு ஏத்த மாதிரி சாதகமா மாத்திக்கிறதே ஒரு தனி கலை தான். நோட் பண்ணுங்க சார். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். டார்ச், ஃபேனு, லேம்பு, பவர் பேங்க், ஸ்பீக்கர், இன்னும் என்னென்னத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்களோ தெரியல. அதுவும் பாருங்க ஒரு மினி செங்கக்கல்லு மாதிரியே இருக்கு. அநேகமா இதை நீங்க சேஃப்டி பர்பஸ்க்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம். எடுத்து அடிச்சா டாப் ஓபன் ஆகி ஜாம் வெளில வந்துடும். இவங்களை இப்பெல்லாம் சிந்திக்க சொல்லி யார் சொல்லி தராங்கன்னு தெரியல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். டோரேமான் கேஜெட்டா இருக்குமோ? இதை காண்டி நாப்டல் காரங்க பார்த்தாங்க. இதை மட்டுமே வச்சு 3 மணி நேரத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க கண்ணில் படாம இருக்கிறதா நல்லது. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. Man arrested for training dog to throw bricks at people ringing his doorbell. அட கொலகார பாவிகளா, மனுஷனாடா நீங்களாம்? டோர்பெல் அடிக்கிறவங்க தலையில கல்லு போடுறதுக்கு ஓனர் பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்கான் அந்த நாய்க்கு. டோர்பெல் அடிக்கிறவனுக்கு டெத் பெல் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது தெரியாம எவனாச்சும் வந்து அங்க மணி அடிச்சான், அவனுக்கு சாவு மணி கன்ஃபார்ம். இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் ஆபீசர்ஸும் டோர்பெல் தான் அடிச்சிருப்பாங்க. நாய் ரூபத்துல ஒரு சொடலை. எக்ஸாம் ரிசல்ட் கேட்டு சொந்தக்காரன் வாசலுக்கு வந்தான் அப்படின்னா அவனுக்கு சொர்க்க வாசல் தான் போல. ஆனா இங்க ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஒரு காலத்துல மனுஷங்க தான் கல் எடுத்து நாய் மேல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாய் கல் எடுத்து மனுஷங்க மேல போட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை ஜொமேட்டோக்காரங்க டோர் டெலிவரி பண்ண வந்தவங்க ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்கன்னே தெரியல. ஓனருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? பெல்லாடி அடிக்கிற பெல்லு, சுப்பிரமணி
சோழி முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயங்கர ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட்டின் போடுங்க, அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.